ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபர்தராக கோடெக்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, நம்ம சிக்னல்ஸை வந்து ஜஸ்ட் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலான்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போயிட்டு எனக்கு பாருங்க லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஈகல் ட்ரேடர் 77 இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் மை டெலகிராம் சேனல். இந்த ஜாயின் மை டெலகிராம் சேனல்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னோடய டெலகிராம் ஐடிக்கு போகும். நீங்கள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க ஃபாலோ பண்ணி வச்சிங்க. நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் போகிறோம், நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னது வாட்ஸ்அப் லிங்க், இது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், அதாவது நம்மளோட கோடெக்ஸோட லிங்க்கு. ஓகே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் பேஜ் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, லாகின் இருக்குது, அதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியா, நம்ம கண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா. ஓகேவா, இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பேரில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, யூஎஸ்டியா ஐஎன்ஆரா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யூஎஸ்டியில் தான் சஜஷன் பண்ணுவேன், அதை தான் நானும் ட்ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இமெயில் ஐடி, நீங்கள் ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல அது மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு உங்களுக்கு ஒட்டிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, இது வந்து ட்ரேடிங் சார்ட். ஓகேவா, இப்போ என்ன பேரில் இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பேர். இங்கே யூஎஸ்டி பிஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, ஓடிசி அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்ஸ் இருக்கும். நம்ம எந்த பேர்ஸ் நம்ம சொல்கிறோமோ அந்த பேர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் சார்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். இங்கே உங்களோட பேர், உங்கள் ஐடி இது தான், இங்கே ஐடின்னு போட்டு 475200 அது போட்டு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ஐடி. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபை வரும். ஓகே, அந்த மெயிலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ், உங்கள் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ராப்பராக ஆதார் கார்டில் என்ன பின்னாடி அட்ரஸ் இருக்கோ ஒரு டாட் விடாமல் மாறாமல் இந்த இடத்துல அட்ரஸுங்கிற இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா, அப்புறம் ட்ரேடிங் சார்ட். இப்போது இந்த ட்ரேடிங் சார்ட்டில் நம்ம எப்படி சிக்னல் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலான்றதை நான் வந்து இங்கே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம வந்து டெலகிராம் சேனலுக்கு போகலாம். ஓகே, இதுதான் நம்ம விஐபி குரூப். ஓகேங்களா, இது நம்மளோட விஐபி குரூப். இப்போது நான் வந்து இப்போ செக்ஷன் ஸ்டார்ட் கெட் ரெடி. ஓகேங்களா, கெட் ரெடி செக்ஷன் ஸ்டார்ட்னா நீங்கள் வந்து ரெடி ஆகணும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்னல் போட்ட உடனே நீங்கள் அந்த டைமுக்கு ரெடி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5:30 மார்னிங் 10:30லேருந்து 10:30, 1:30, 5:30, 8:30 இந்தந்த செக்ஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கெட் ரெடி செக்ஷன் ஸ்டார்ட்னு போட்ட உடனே நீங்கள் ரெடி ஆகிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் நேம் போடுவேன், அதாவது சிக்னல் நம்பர் 1 மார்க்கெட். ஓகேவா, மார்க்கெட் நேம் வந்து பார்த்திங்கன்னா யூரோ ஜேபிஒய். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைமில் வச்சுங்க, டைமரில் வேண்டாம். ஓகே, 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் மார்டிங்கல் அப்படின்னா, யூஸ் மார்டிங்கல்லாம் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் மொத்தம் சொல்லிடுறேன். அங்கே பாருங்கள், யூஸ் டைம் நாட் டைமர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க், என்னோடய ரிஸ்க் வந்து 1% வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட் நேம் போட்ட உடனே இங்கே கொடுத்துட மாட்டேன். இந்த பேர் போய் நீங்கள் பேக் போய் மார்க்கெட்டில் இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கணும். சிஏடி ஜேபிஒய்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 92%, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த மார்க்கெட் இருக்கும். இப்போ யூரோ ஜேபிஒய் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மார்க்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சிக்னல்காண்டி வெயிட் பண்ணணும். ஓகேவா, இந்த மார்க்கெட் நேம் போட்டாச்சு. அகெயின் நீங்கள் போய் அந்த மார்க்கெட் நேம் வந்து எடுத்து இங்கே பேரை வந்து அந்த பேரை வந்து கரன்சி பேரை இங்கே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா,
44 30 43 42 இந்த மாதிரி ரன்னிங் கேண்டிலில் இப்போ ரன்னிங் கேண்டில் ரன் ஆகிக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்புன்னு கொடுப்பேன். ஓகேங்களா, இந்த டைரக்ஷன் அப்புன்னு கொடுப்பேன். நீங்கள் இந்த டைரக்ஷன் இப்போ இந்த கேண்டில் முடியும் போது கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் ட்ரேட். ஓகே, யூஸ் மார்டிங்கல்னா இங்கே பாருங்கள், யூஸ் மார்டிங்கல்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது இப்போ நான் எடுக்க போகிற ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா அகெயின் சேம் டைரக்ஷனில் அகெயின் அப்பு நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, ஒன் ஸ்டெப் மார்டிங்கல் தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு $10 வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். இப்போது அப் டைரக்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ரன்னிங் கேண்டில் ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கொடுத்துருவேன். ஓகே, அப் டைரக்ஷனில் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கேண்டில் வந்து இப்போ லாஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நான் யூஸ் மார்டிங்கல்னு போட்டிருந்து பார்த்தீங்களா, அது வந்து இந்த லாஸ் ஆகுச்சுன்னா சேம் டைரக்ஷன் மாற்றாமல் சேம் டைரக்ஷனில் அதே டைரக்ஷனில் அகெயின் ஒரு நம்ம ரெக்கவரி பண்ணணும். ஆனால் வந்து ஒரு $5 ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு $15, அதாவது ஒரு 5 ஆட் பண்ணிக்கிட்டு $15 இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா சேம் டைரக்ஷனில் அதே டைரக்ஷனில் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இது ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா அகெயின் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் அகெயின் வந்து சேம் டைரக்ஷன் அதே அப்பு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த ட்ரேடுமே எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒன் ஸ்டெப் மார்டிங்கல் தான், அகெயின் வந்து சேம் டைரக்ஷனில் கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா, இப்போது இருங்க, இந்த ட்ரேட் இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், கம்ப்ளீட்டாக விட்டுடணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நோ மார்டிங்கல் நான் இங்கே போட்டிருப்பேன். யூஸ் மார்டிங்கல் இங்கே பாருங்கள், இருங்க வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், யூரோ ஜேபிஒய் டைம் ஃப்ரேம் 1 minute டைம் ஃப்ரேம் நோ மார்டிங்கல் அப்படின்னு போட்டுருக்க பார்த்தீங்களா. இந்த நோ மார்டிங்கல்னால் நீங்கள் ஒரே டைரக்ஷன், அதாவது ஒரு ட்ரேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர அகெயின் இன்னொரு ட்ரேட் அகெயின் அதே டைரக்ஷனில் எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ட்ரேட் கொடுத்துருக்கேன், அப்பு கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அமைதியான ட்ரேடே பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. இந்த ட்ரேடுமே லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ இது ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு என்ன சிக்னல் கொடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதில்ல, அகெயின் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு 2 முறை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தப்பாக பண்ணிட்டா வந்து கேபிட்டல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நோ மார்டிங்கல்னு போட்டிருந்தேன்னா அந்த பேரை எடுத்து வச்சுக்கணும். நான் அந்த நான் சொன்ன பேரை எடுத்து வச்சுக்கிட்டோடனே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேர் இருக்கும். நீங்கள் அதே பேரை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன டைரக்ஷன் இப்போ ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்க கேண்டிலில் நான் வந்து அந்த மார்க்கெட் நேம் போட்டதுக்கப்புறம் 1 minute கேண்டிலில் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்க கேண்டிலில் இப்போ நான் வந்து இங்கே சிக்னல் போடுவேன். அப் டைரக்ஷன் போட்டோடனே நீங்கள் பேக்கில் போய் ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் முடிகிறப்ப நீங்கள் வந்து அப்புக்கான ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேண்டில் முடிய போது நான் அகெயின் வந்து அப்பு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் அப் கொடுத்துட்டேன். என்ன நோ மார்டிங்கல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரேட் கண்டினியூ பண்ணக்கூடாது, லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, யூஸ் மார்டிங்கல்னால் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் யூஸ் மார்டிங்கல்னு போட்டிருக்கா. இந்த மார்டிங்கல் யூஸ் மார்டிங்கல்னால் இப்போ நம்ம கொடுக்குற ட்ரேடு வந்து லாஸ் ஆகுதுன்னா அதே சேம் டைரக்ஷனில் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறது பேர் தான் மார்டிங்கல். ஓகே, அதுவுமே லாஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். உங்களுக்கு புரியுதில்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட விஐபி சிக்னல்ஸ் கொடுக்குறது. ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது. நான் எடுக்கக்கூடிய பேரை வந்து முன்னாடியே போட்டுருவேன். அந்த பேரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த 1 minute கேண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட நேரத்தில் 30 செகண்ட் ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடியே வந்து நான் சிக்னல் போடுவேன். அப் டைரக்ஷனாக டவுன் டைரக்ஷனானு அந்த டைரக்ஷனை போய் நீங்கள் வந்து ரன்னிங் கேண்டில் அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், புரியும். ஏன்னா 2 வாட்டி சொல்லியிருக்கேன், அகெயின் மறுபடியும் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம்
ஓகே. லிங்க் உங்களுக்கு வேணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லிங்க்குன்னா கோடெக்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க்கு இங்கே நான் வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியுதில்ல? இதை கிளிக் பண்ணால் அந்த சார்ட்டுக்கு போயிடும். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியா என்ன பேரில் யூஸ் பண்ண போகிறோம், அது மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் இந்த இடத்துல வந்து அது 18 இயர்ஸ் ஓல்டு இதெல்லாம் கேட்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, புரியுதில்ல? சிம்பிளாக அந்த சார்ட்டுக்கு போய்டும். அதுக்கப்புறம் நான் சொன்னதை மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சொன்னதை கூட 2 வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்காண்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் போய்க்கிங்க. நம்ம வந்து போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, யூடியூப்லனாலே வீடியோ தாட்டா வரும் அப்படின்ட்டுங்களா? யூடியூப்பில் தாட்டா வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் புதுசாக ஒரு ட்ரேடிங்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சில பல விஷயம்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ அதனால தான் அதையும் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், சாரி, இதை கிளிக் பண்ணி என்னோடய பப்ளிக் சேனலுக்கு வாங்க. ஓகேவா? என்னோடய பப்ளிக் சேனலில் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய பப்ளிக் சேனல். விஐபியில் கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைம் ஃப்ரேமில் என்னென்ன சிக்னல் கொடுக்கணும் அதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுவேன் பப்ளிக் சேனலில். ஓகேவா? பப்ளிக் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், என்னோடய லிங்க் இங்கே பாருங்கள், இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு லிங்க் அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த பேஜுக்கு போய்டும். அகெயின் கோடெக்ஸோட பேஜுக்கு போனவுடனே நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரலாம். ஓகே, இது என்னோடய லிங்க். என்னோடய லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவுடனே அந்த ஐடி சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா என்னோடய விஐபியில் ஆட் பண்ணுறேன். என்னோடய ட்ரேடர் ஐடி, உங்களது ட்ரேடர் ஐடின்னா இதுதான் உங்களோட ட்ரேடர் ஐடி. இங்கே பாருங்கள், ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெரிஃபைக்கு மேலே ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக எங்கே வந்து மெசேஜ் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் @EagleTrader77 இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை கான்டாக்ட் ஏன்னு இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம் மாதிரி ஒரு சார்ட் வரும். ஓகே, எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சாரி அதான் எனக்கு நீங்கள் கிளிக் பண்ணோடனே எனக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி சார்ட் வரும். நீங்கள் வந்து அதில் வந்து டிஎம் பண்ணிக்கலாம். என்ன விஷயன்றதை நீங்கள் அந்த ஐடியை வந்து எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கேட்கணுன்ற விஷயம் கூட நீங்கள் பர்சனலாக நீங்கள் அதிலேயே வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? என்ன ஏதாச்சும் தெரியல, ஏதாச்சும் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஏதாச்சும் அதில் மெயில் ஏதாச்சும் வந்திருக்கா, உங்களுக்கு எனி டவுட் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தெரியலையேன்னா அகைன் மறுபடியும் பாருங்கள், ப்ராப்பராக வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஓல்டு அக்கௌண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதை டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் வந்து ஓல்டு அக்கௌண்ட்டு நான் வந்து டெலீட் பண்ண சொல்கிறேன்னா, ஓல்டு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணால் தான் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அதே ஆதார் கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஓல்டு அக்கௌண்ட் டெலீட் பண்ணாமல் இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதே ஆதார் கார்டை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா போடும்போது அவன் செக் பண்ணிட்டான்னா 2 ஆதார் கார்டும் 2 அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ஆதார் கார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கேபிட்டலோட பேன் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அந்த அக்கௌண்ட் தர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அதனால் தப்பான உங்கள் லிங்க்கில் யாருனா இருக்கீங்களே, எனக்கு லாஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அந்த லிங்க் அவங்க கூட ட்ரேட் பண்ணவே விருப்பம் இல்லைன்னா வெளியே வரணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு தான் நம்மளோட லிங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ லைஃபாக என்னோட வந்து ஜாயின் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து க்ரோ பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளோட அனலைஸ் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ப்ராப்பராக நம்ம வந்து பக்காவாக, நான் தெரியல ஃபேஸ் காட்டி தானே வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா நீங்கள் தாராளமாக நம்பலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சே காட்ட மாட்டாங்க பைனரியில். ஸோ நம்ம அப்படி கிடையாது. ப்ராப்பராக என்ன விஷயமோ அதை ப்ராப்பராக என்ன உண்மையோ அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். நான் எனக்கு 100% நான் கேரண்டி தரேன். ஓகேவா? ஃபேக்காக வந்து ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்காது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு போனாக இருப்பேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதே கூட 2 வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இது உங்களுக்காண்டி தான். ஸோ மறக்காமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து
நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா கைஸ்? பை, டாடா.